வணக்கம். 2/10/2025 குலசேகரன்பட்டினம் சூரசம்ஹாரம் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். தூத்துக்குடி குலசேகரன்பட்டினத்தில் தசரா திருவிழா கலை நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. தசரா விழாவில் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை தொடங்குகிறது. இதனை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் குலசேகரன்பட்டினத்திற்கு வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் தசரா திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. நாட்டில் மைசூருக்கு அடுத்தபடியாக குலசேகரப்பட்டினத்தில்தான் தசரா திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தசரா திருவிழா நாளில் 10 நாட்களும் அம்மன் பல்வேறு கோலங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். 7ஆம் திருவிழா இரவில் புஞ்சப்பரத்தில் ஆனந்த நடராஜர் திருக்கோலத்தில் அம்மன் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 8ஆம் திருவிழா அன்று காலை 7:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை குறிப்பிட்ட நேரங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இரவில் கமல வாகனத்தில் கஜலட்சுமி திருக்கோலத்தில் அம்மன் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். 9ஆம் திருவிழா அன்று இரவு அம்மன் அன்னவாகனத்தில் கலைமகள் திருக்கோலத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். நாளை 2/10/2025 சிகர நிகழ்ச்சியான மகிஷாசூர சம்ஹாரம் நடைபெறுகிறது. நாளை 2/10/2025 இரவு 12 மணிக்கு அம்மன் சிம்ம வாகனத்தில் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் கோவில் முன்பாக எழுந்தருளி மகிஷாசூர சம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இரவு 1 மணிக்கு சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் கடற்கரை மேடைக்கு அம்மன் எழுந்தருளி அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுகிறது. 2 மணிக்கு அம்மன் சிதம்பரேஸ்வரர் கோவிலுக்கு எழுந்தருள்கிறார். நாளை மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு அம்மன் சிதம்பரேஸ்வரர் கோவில் அபிஷேக மேடையில் வைத்து அபிஷேக ஆராதனை நடைபெறும். அதற்கு பின்பு அம்மன் திருத்தேரில் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. தேர்நிலைக்கு வந்தவுடன் அதிகாலை 5 மணிக்கு கோவில் கலையரங்கத்தில் அம்மன் எழுந்தருளி அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுகிறது. தசரா திருவிழா சூரசம்ஹாரத்தை ஒட்டி நாளை 2/10/2025 லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் திரள்வார்கள். தசரா திருவிழாவை ஒட்டி சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊர்களில் குழுக்கள் அமைத்து பல்வேறு வேடங்கள் தரித்து நேர்த்தி கடன்களை பக்தர்கள் செலுத்துவார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.